ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம். இந்த சோம்பேறி சிக்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் மாமியார் ஸ்பெஷல் சோம்பேறி சிக்கன். தேவைக்கேற்ப மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, நமக்கு வந்து கொஞ்சமாக குழம்பு தூள் கூட நம்ம போட்டு அதை நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் நமக்கு தேவையான அளவு தான் நம்ம வந்து போட்டுக்கலாம். வாணலை வந்து சூடு பண்ணி அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுலேயே நம்ம அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம பிரட்டணும். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டா சிக்கன் வந்து அப்புறம் எண்ணெய் நிறைய ஆகிடும். இது வந்து ட்ரையாக இருக்கணும். அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து அதை கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அப்புறம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து அது போயிடும். இதுக்கு வந்து நம்ம ஸ்மெல்லு நல்லா இருக்கணுன்றதுக்காக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சூப்பராக கொதித்து வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது ஒரு ஆஃப் லெமனை நம்ம வந்து பிழிஞ்சு விட்டோம்னா அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து நார்மலாக நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.